இந்த நிலையில் ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்பதை இப்போது தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். பிஎல்ஓக்களே தங்களுடைய இயலாமையை, இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து வாங்க முடியாமல் இருப்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். களத்தில் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பூர்த்தி செய்த படிவத்தை கணனிமயமாக்குவதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எப்போதும் வரவேற்கிறது. எப்போதும் அது குறித்து கடிதங்களை எழுதியிருக்கிறது. கடிதங்களை எழுதியது மட்டுமல்ல, 2020 WP நம்பர் 190/2020 திரு செந்தில் பாலாஜி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு இன்று நிலையில் இருக்கிறது. ரிட் பெட்டிஷன் நம்பர் 190/2020 திரு சிற்றரசு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட WP நம்பர் 204/26/2020 முதன்மைச் செயலாளர் திரு KN நேரு தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 3199/2021 அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 4342/2021 மற்றொரு வழக்கான ரிட் பெட்டிஷன் 799/2021 ரிட் பெட்டிஷன் நம்பர் 8085/2021 மற்றும் ரிட் பெட்டிஷன் நம்பர் 9578/2024 ஆக ஒவ்வொரு நிலையிலும் தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நீதிமன்றத்தில் தயங்காமல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறோம். நான் இப்போது சொன்ன ரிட் பெட்டிஷன் மனுவை எடுத்து பார்த்தீர்களே என்றால், இவிஎம் மிஷின் தொடங்கி வாக்காளர் பட்டியலில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, என்னென்ன குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், எப்படி ஒரு தேர்தலை ஜனநாயகமாக நடத்த வேண்டும் என்பதை எப்போதும் மக்கள் பக்கம் நின்று குரல் எழுப்பக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த எஸ்ஐஆரை ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுவதற்கு காரணம், அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையாளர்களை உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆணையாளர்களை என்று சொன்னது. அதை ஒன்றிய பாஜக அரசு மாற்றி அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிரதம மந்திரி மற்றும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என்று மாற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை அவர்களாகவே நியமிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். 12/12/2023 அன்று ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை. இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் எப்போதுமே தன்னிச்சையாக தான் செயல்படும் என்று பேசியுள்ளார்கள். அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த சட்டத்தினுடைய விளைவாக பாஜக தேர்ந்தெடுப்பவர்கள் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான பட்டியலை, முழுமையான பட்டியலை, நேர்மையான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்ஸாமில் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆரில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம், தேர்தல் ஆணையாளர் அந்த அலுவலர்களே எல்லாத்தையும் அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள், கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 12 மாநிலங்களுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாஜகவினரும் அதிமுகவும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, மக்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே இருக்கின்றன. எப்போதுமே ஒரு முழுமையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி வந்திருக்கிறது, நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. முறையற்ற முறையில் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆரை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.